ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெர்ரி பழத்தில் ஜூஸ் பண்ணலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ராபெர்ரி பழம் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எடுத்து ஜூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி க்ளீனாக வாஷ் பண்ணிடலாம். இது தண்ணியில் போட்டு பாருங்கள். க்ளீனாக வாஷ் பண்ணி ஆச்சு. இப்போ அப்படியே மேலே இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்துடலாம். வாஷ் பண்ணிட்டு தாங்க நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி ஆச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜார் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த பழத்துக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பழம் எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரை சேர்த்துறது ரொம்பவே கெட்டது தான். இருந்தாலும் இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறனால நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி ஆச்சுங்க. ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பழம் எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஸ்கின்னெல்லாம் ரொம்பவே சூப்பராக வருங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அந்த பழமும் அதே மாதிரி தாங்க சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒன்று அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.